வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆப்டிக்கல் கோஆக்சல் போர்டு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டை எப்படி பைப்பான் ரிமோட் கிட்டில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் புரியலேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும்போது எப்படி இருக்கும்னா, இதுலேயே வந்து கோஆக்சல் கனெக்டர் இதுலேயே ஜாக்கை ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆப்டிக்கல் இன்புட்டு ஜாக்கை ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த கனெக்டர் பக்கத்தில் இந்த நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன வரும்னா 3 டயோடு வரும். இதுவும் இந்த நடுது இது 3 டயோடு இருக்குது. இதில் அது ஏற்கனவே அதாவது ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐசி இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு வந்து 2 இடத்துல வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து 10K ரெசிஸ்டன்ஸு 2 SMT டைப்பில் போட்டிருப்பாங்க. அதான் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இது இந்த சுவிட்சு எதுக்குன்னா, நம்ம ஆப்டிக்கல் கோஆக்சல் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. மேனுவலாக இருக்கிறதுல இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இந்த போர்டை வந்து நம்ம ரிமோட் கிட்டில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் பண்ணியிருக்கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டயோடுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3 டயோடு போட்டிருக்கோம். அந்த 3மே எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த நடு டயோடை மட்டும் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு அந்த டயோடு எடுத்தோம்ல, அந்த இடத்த மட்டும் 2 ஷார்ட் பண்ணி விட்டுறணும். அந்த ட்ராக்கை இதையும் ஷார்ட் பண்ணி விட்டுறணும். ஷார்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் 10K ரெசிஸ்டன்ஸ் SMT டைப் 2 போட்டிருக்கோம்னு சொன்னேன்ல, இதில் இப்போ நான் எடுத்திருக்கேன். நல்லா காட்டுற மாதிரி உங்களுக்கு இதை இல்லை பாருங்கள். இதை பாருங்கள், 2 இல்லையா? இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அதை நான் வந்து 2 எடுத்துடணும். அது எடுத்தால் தான் இந்த ரிமோட் கிட்ட கனெக்ஷன் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேக் சைடு வந்து நீங்கள் ஒரு காடி எடுத்து நீங்கள் பண்ணுறாப்புல இருந்தால் இந்த ஜாக்கு எதுவும் எடுக்க தேவையில்லை. அது அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது தனியாக வந்து இதில் இந்த பாருங்க, இந்த கனெக்டர் இதெல்லாம் இங்கே ஏற்கனவே இந்த ஹோல்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன்னா ஓட்டை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அது அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுலேருந்து ஒயர் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த 2 கோஆக்சல், இது வந்து கிரவுண்டு, இது மெயின், அதாவது கோஆக்சல், இது கிரவுண்டு, இது மெயின். 2 கோஆக்சல் இன்புட்டு. இதிலேருந்து 2 சீல்டு ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், அந்த RCA ஜாக் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அந்த இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அந்த கிரவுண்டு 2 ஒன்றா நினச்சிட்டு இந்த மெயினை மட்டும் தனித்தனியாக பிரித்து 2 பின்னில் குத்திருக்கேன். அதாவது இந்த பின்னு மொதல் 2 பின்னில் குத்திருக்கேன். இது கோஆக்சல். ஆப்டிக்கல் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வருங்க 2 அதே மாதிரி சீல்டு ஒயர் எடுத்துகிட்டு போய் இந்த வருங்க இந்த இடத்துல இல்லைங்க, ஒரு நிமிஷம். இப்போ அந்த ஆப்டிக்கல் போர்டில் இன்னொரு போர்டு காட்டுறேன். இதில் நான் எப்படி கனெக்ஷன் பண்ணிக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த ஆப்டிக்கல் இந்த ஜாக் இருக்குல்ல, அதை நம்ம தனியாக எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதை பாருங்க, அந்த நடு பின்னு இருக்குது பாருங்கள், இதான் வந்து கிரவுண்டு. இந்த கிரவுண்டை கொண்டு வந்து இந்த ரிசீவர் இருக்குது பாருங்க, இது வந்து ஆப்டிக்கல் ரிசீவரு. இதில் இந்த 3 பின்னு இருக்குதுல, இதில் நடு பின்னில் குத்திடணும், இந்த 10 வச்சிடணும். அதே மாதிரி இந்த ரைட் சைடு இருக்க ஒரு ஒயர் எடுத்து வந்து அதே மாதிரி இங்கே வருங்க, இந்த ரைட் சைடை 10 வச்சிடணும். இந்த சைடு அந்த 3 பின்னில் இந்த ரைட் சைடு. அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்கு பாருங்கள், அந்த லெஃப்ட்டில் இருக்க ஒயரை கொண்டு வந்து இந்த லெஃப்ட்டில் 10 வச்சிடணும். இந்த ஜாக்கு வந்து இங்கே இப்போ இந்த போர்டில் வந்து இப்படி இருந்திருக்கும், இப்படி இருக்கும். அந்த பொசிஷனில் எந்த ஒயர் எங்கே இப்போ இங்கே எந்த பின்ன இந்த 3 பின்னில் எந்த பின்ன இதில் இருக்கோ அதையே கொண்டு வந்து அதில் 10 வச்சிடணும். அவ்வளோதான். இதை நம்ம தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ அடுத்த கனெக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ ஆப்டிக்கல் கொடுத்தாச்சு, கோஆக்சலும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8 பின்னு அவுட் இருக்கும்.
8 பின்னு அவுட் இருக்கா? இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 8 பின் அவுட் இருக்கும். இதில் ஒரு நிமிஷம், இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதாவது இந்த 8 பின்னில் இந்த முதல் பின் இருக்குது பாருங்கள், இது வந்து கிரவுண்டு. இந்த 2வது பின் வந்து சப்பு பூரா அவுட்டு. இந்த 3வது பின் வந்து சென்ட்ரு அவுட்டு. அப்போ எந்த பாருங்க, இந்த 4வது பின் வந்து சரவுண்டு ரைட்டு. 5வது பின் வந்து சரவுண்டு லெஃப்ட்டு. 6வது பின் வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டு. 7வது பின் வந்து கிரவுண்டு. 8வது பின் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. இந்த மாதிரி இதில் அவுட் எடுக்கணும். இது வந்து ஃப்ரீ அவுட்டு. இதை கொண்டு போய் நேராக ரிமோட் கிட்டு இன்புட் கொடுப்போம்ல, ஆடியோ இன்னு 5.1 இன்னு. இந்த பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இதான் ரிமோட் கிட்டு, நம்ம ஈஸி கிட்டு ரிமோட் கிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சொன்ன கனெக்ஷன் படி நேராக அந்தந்த பின்னில் குத்தணும். அதாவது இந்த ஜாக்கு, இது ஆக்சுவலாக இது வந்து 8 பின் இருக்கும், இது வந்து 7 பின்னு தான் இருக்கும். ஆமாம், இந்த சைடு வந்து 7 பின்னு தகுந்த மாதிரி வயர் ரெடி பண்ணிக்கிட்டு, அதாவது கனெக்டர் ரெடி பண்ணிக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 8 பின்னு உள்ள மாதிரி கனெக்டர் ரெடி பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 8 பின்னு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரு பின்னு மட்டும் இந்த டம்மி பண்ணிக்கணும். இந்த 2வது பின்னு பாருங்க, இந்த இது வந்து 7 தான் இருக்குது, ஆனால் இந்த வந்து 8 பின்னு கனெக்டரு. இது பாருங்க, பாருங்களேன் 8 இருக்கும். இதில் இந்த இந்த மேலே வந்து இந்த 2வது இருக்குது பாருங்கள், அதை மட்டும் இப்போ டம்மி பண்ணிவிட்டு மிச்சம் 7 வயரை கொண்டு போய் நான் இந்த கனெக்டர் நான் சொன்ன பண்ணி அந்தந்த அவுட்புட்டை அப்படியே நேராக கொண்டு போய் இதில் போய் இணைச்சிடணும். இதை பாருங்கள், இது என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு கிரவுண்டு பின்னு, 2வது சரவுண்ட் லெஃப்ட்டு, 3வது சரவுண்ட் ரைட்டு, 4வது சப்பு, 5 வந்து சென்ட்ரு, 6 ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, 7 வந்து ஃப்ரண்ட் ரைட்டு. இதுபடி அது என்னென்ன எழுதியிருக்கோ அந்த இதுபடி நான் இங்கே சொன்னேன் பாருங்கள், இந்த வயரை போய் அங்கே போய் கொடுக்கணும். அப்போனா தான் ஆடியோ வந்து கரெக்டாக வரும், இல்லாட்டினா மாறும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பிடிக்கிற இடத்துல சரவுண்டு வேலை செய்யும், சரவுண்டு வேலை செய்கிற இடத்துல ஃப்ரண்ட் வேலை செய்யும், இந்த மாதிரி மாறிக்கிறோம். அதுபடி நான் கரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் கொடுங்க. 2வது இன்னொன்று வந்து இந்த இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது பாருங்கள், இது 3 பின் இருக்கும். இது எதுக்குன்னா இந்த போர்டுக்கு வந்து ஏசி இன்புட்டு கொடுக்கணும். 12-0-12, இங்கே வந்து 12, இது 0-12, இங்கே இன்புட் கொடுக்கணும். இதுக்குன்னு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட போட்டுங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதாவது 12-0-12 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதில் வந்து நேராக கொண்டு வந்து ஒரு வயரை இந்த வருங்க, இந்த 3 பின் வயருக்கு வருங்க, அதான் நான் அதுக்கு கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்குது பாருங்கள், இதான் முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 பின்னில் இந்த லாஸ்ட்டு பின்னை மட்டும் டம்மியை விட்டுறணும். இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து எங்கே கொடுக்கணும்னா, இது வந்து பி ரிமோட் கிட்டில் நம்ம டிஸ்பிளே போர்டு வருதுல்ல, இந்த இதான் டிஸ்பிளே போர்டு, ரிமோட் கிட்டு டிஸ்பிளே போர்டு. அதில் அந்த பின்னு இருக்கு பாருங்கள், அந்த பியில் போய் இந்த முதல் பின்னதை பியில் கொடுத்துடணும். 2வது வந்து கிரவுண்டு, அந்த கிரவுண்டை எங்கே கொடுக்கணும்னா அங்கே நேராக கொண்டு போய் இந்த ரிமோட் கிட்டில் இந்த வருங்க ஆப்டிக்கல் செலக்ட் இருக்குல்ல, அதில் வந்து பிஎம்எம் அதை நான் சொன்ன கொடுத்துட்டீங்க. அடுத்து வந்து கிரவுண்டுன்னு சொன்ன நடுப்பின்னு அதை வந்து இங்கே கொடுக்கணும் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3வது பின் இருக்குது பாருங்கள், அது வந்து ஏ. அந்த ஏ எங்கே கொடுக்கணும்னா அந்த டிஸ்பிளே போர்டில் ஏன்னு எழுதியிருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம், இந்த பாருங்க, இந்த நடுப்பின் ஏன்னு எழுதியிருக்கான்,
இந்த பாருங்க ஏணிலுக்கு அங்கே கொடுக்கணும். இந்த 3 பின்னு மட்டும்தான் அந்த ஆப்டிக்கல்லேருந்து வரும். இதான் நம்ம ரிமோட்டில் வந்து நம்ம ஆப்டிக்கல் கோஎக்ஷியல் செலக்ட் பண்ணோம்னா இதிலேருந்து ஒரு 5 வோல்ட் அங்கே அந்த போர்டுக்கு போய் நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அந்த இதுக்கு சிக்னல் மாறிக்கிறோம். இந்த சுவிட்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது மேனுவல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆப்டிக்கல் கோஎக்ஷியல் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரிமோட் கிட்டுக்கு ஜாயின் பண்ணபடி என்ன செய்யணும்னா இந்த சுவிட்சை எங்கிட்டுமே லாஸ்ட்டு இது மேலே வந்து இப்போ இந்த போர்டு இந்த பொசிஷனில் இருக்குன்னா மேலே அதாவது இங்கே நம்மளுக்கு ரைட் சைடு டாப்பில் வந்து அந்த சுவிட்சை நிப்பாட்டிடணும். அவ்வளோதான், எங்கிட்ட மாற்றக்கூடாது. ரிமோட் கிட் நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது அதை மாற்றக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த போர்டை வந்து நம்ம ரிமோட் கிட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த போர்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது, மதுரையில் கிடைக்குது, மெயினான சிட்டியில் கிடைக்கும். நீங்கள் விசாரித்து பாருங்கள். உங்களுக்கு இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நல்லாயிருக்கு இந்த போர்டு. நான் நிறைய இதுக்கு போட்டிருக்கேன், இந்த ஆம்பிஃபயருக்கெலாம் போட்டிருக்கேன். இந்த போர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து இது என்ன சொல்லுவாங்க, டால்பி டிஜிட்டலு டிடிஎஸ்ஸு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது மாதிரி புது நண்பர்கள் நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். சும்மா மேலோட்டமாக பார்த்துவிட்டு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம புரியலனாலும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். நன்றி நண்பர்களே, வணக்கம்.